ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட பேசிக்ஸான சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸஸ் வந்து எப்படியெல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் பேசிக்காக 4 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா கொலினியர், கன்கரண்ட், பேரலல், நான் கன்கரண்ட் அண்டு நான் பேரலல். இந்த மாதிரி மொத்தமாக 4 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கோப்ளானர் அண்ட் நான் கோப்ளானர் அப்படின்னு இன்னும் 2 டைப் இருக்கு. இப்போ கோப்ளானர் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்ட் இன் ஏ சிங்கிள் பிளேன். நான் கோப்ளானர் அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்ட் அட் டிஃபரெண்ட் பிளேன்ஸ். ஸோ இந்த கோப்ளானர் ஃபோர்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல இருக்க 2 ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும், இந்த 2 ஃபோர்ஸுமே வந்து இது எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது ஒய் ஆக்சஸ். எக்ஸ் ஒய்ங்கிற பிளேன்ல மட்டும்தான் இந்த 2 ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகுது. அதே இந்த நான் கோப்ளானர்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்கு. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அண்டு இது வந்து ஜெட் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஒய் அப்படிங்கிற பிளேன்ல ஆக்ட் ஆகுது. அதே இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஒய்ஜெட் பிளேன்ல ஆக்ட் ஆகுது. இதை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஜெட் பிளேன்ல ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஃபோர்ஸஸ் வந்து 2 டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அதனால இது வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸ். அதே கோப்ளானர் அப்படின்னா ஒரே ஒரு பிளேன் எக்ஸ் ஒய் பிளேன்ல மட்டும்தான் இந்த 2 ஃபோர்ஸஸ்மே ஆக்ட் ஆகுது. அதனால இது வந்து கோப்ளானர் ஃபோர்ஸஸ். அடுத்து கொலினியர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் அலாங் சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன். அதாவது எல்லா ஃபோர்ஸுமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து கொலினியர் ஃபோர்ஸஸ். அது வந்து சேம் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகலாம், அல்லது இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகலாம். இப்போ இதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து அதோட சமேஷன் F1 + F2. அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து F1 - F2, F1 அல்லது F2 - F1 எப்படி வேணா போடலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணி போடணும், ஒரே டைரக்ஷன்ல இருந்தா கூட்டி எழுதணும். அடுத்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இன்டர்செக்ட் த்ரூ எ சிங்கிள் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. இந்த 3 ஃபோர்ஸுமே வந்து இந்த காமன் பாயிண்ட்ல மீட் ஆகுது. சரிங்களா? இப்போ கிரேனை லிஃப்ட் பண்ணும்போது இதுல ஒரு லிஃப்டிங் ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் இந்த 2 ரோப்லயுமே டென்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த 3 ஃபோர்ஸுமே வந்து இந்த காமன் பாயிண்ட்ல மீட் ஆகுது. இப்படி காமன் பாயிண்ட்ல ஃபோர்ஸஸ் மீட் ஆகுது அப்படின்னா அது வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதுல கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ல 2 டைப் இருக்கு, கோப்ளானர் அண்ட் நான் கோப்ளானர். ஸோ இந்த இடத்துல பக்கெட்ல இருந்து வர இந்த ஃபோர்ஸும் இந்த கயிறுல இந்த ரோப்ல இருக்க டென்ஷன், இது ரெண்டுமே சிங்கிள் பிளேன், ஒரே பிளேன்ல இருக்கு. அது இல்லாம இந்த 2 ஃபோர்ஸுமே மீட் ஆகுது அப்படிங்கிறதுனால இது வந்து கோப்ளானர் ஃபோர்ஸ். அதே இந்த இடத்துல இந்த போஸ்ட் வந்து இதுல டென்ஷன் இருக்கு, இந்த 3 ஒயர்ஸ்லயுமே வந்து டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் இந்த 3 ஒயருமே 3 டிஃபரெண்ட் பிளேன்ல இருக்கு. ஸோ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃபரெண்ட் பிளேன்ஸ் அண்ட் மீட்டிங் அட் அ காமன் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால இது வந்து கன்கரண்ட் அண்ட் நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸ். அடுத்து பேரலல் ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகாது. பேரலல் ஃபோர்ஸஸ்ல அது வந்து சேம் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகலாம், ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் ஆக்ட் ஆகலாம். ஆனா ஃபோர்ஸஸ் எப்பயுமே பேரலா இருக்கும், அதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்டர்செக்டே ஆகாது. அப்படிங்கிறது பேரலல் ஃபோர்ஸ். இந்த பேரலல் ஃபோர்ஸஸ்லயுமே கோப்ளானர் அண்ட் நான் கோப்ளானர் அப்படின்னு 2 டைப் இருக்கு. கோப்ளானர் அப்படின்னா எல்லாமே ஒரே பிளேன்ல ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இது ஏர்கிராஃப்ட் என்ஜின்ல இருந்து வர த்ரஸ்ட் வந்து இந்த ஒரே பிளேன்ல மட்டும்தான் இருக்கு. எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து பேரலா இருக்கு. அதனால இது கோப்ளானர் பேரலல் ஃபோர்ஸஸ். அதே நான் கோப்ளானர் அப்படின்னா இந்த டேபிள்ல இருக்க லெக்ஸ்ல வந்து வெயிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து F1, F2, F3, F4 இது வந்து வேற டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல இருக்கு. ஆனா எல்லா ஃபோர்ஸுமே வந்து பேரலா இருக்கு. அதனால இது நான் கோப்ளானர் அண்ட் பேரலல் ஃபோர்ஸஸ். தேங்க்யூ.